ஹரே ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 152. இதில் 159வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 17வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 17. உபேந்திரோ வாமனः பிராம்சோ ராமோக சுச்சிருர்ஜிதः அதேந்திர சங்கிரஹ சர்கோ திருதாத்மா நியமோ யமக. திருநாமம் 159. ஓம் அதேந்திராய நமக. இந்திரனை விட உயர்ந்தவர், அதாவது அனைத்து தேவர்களை விட உயர்ந்தவர் என்று இதற்கு பொருள். ஒரு சமயம் இந்திரனின் வெண்கொற்ற குடையையும் இந்திரனின் தாயான அதிதி தேவியின் வைரத்தோடுகளையும் நரகாசுரன் அபகரித்து சென்றான். அவனை வதம் செய்து தன் உடைமைகளை மீட்டுத் தருமாறு கண்ணனிடம் பிரார்த்தித்தான் இந்திரன். அதனால் சத்யபாமாவை அழைத்து கொண்டு கருட வாகனத்தில் நரகாசுரனின் இருப்பிடத்திற்கு சென்ற கண்ணன் நரகாசுரனுடன் போர் புரிந்து அவனை வீழ்த்தினான். சிறை வைத்திருந்த 16,000 அரசிலங்குமரிகளையும் அவன் அபகரித்து வைத்திருந்த இந்திரனின் குடையையும் அதிதியின் தோடுகளையும் மீட்டான் கண்ணன். இந்த நரகாசுர வதத்தை பற்றி வேதவியாசர் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் 59வது அத்தியாயத்தில் மிக அற்புதமாக விவரித்திருக்கிறார். திரும்பவும் சத்யபாமாவோடு கருட வாகனத்தில் ஏறிய கண்ணன் தேவலோகம் சென்று இந்திரனிடம் அவனது குடையையும் அவனுடைய தாயின் தோடுகளையும் ஒப்படைத்தான். இந்திரன் மனம் மகிழ்ந்து கண்ணனுக்கு தன் நன்றிகளை தெரிவித்து கொண்டான். அப்போது தேவலோகத்தில் உள்ள பாரிஜாத மலரை கண்ட சத்யபாமா அதை தன் கூந்தலில் சூடிக்கொள்ள எண்ணி அந்த மலரை பறிக்க போனாள். ஆனால் இந்திராணி, சாதாரண மனித பெண்ணுக்கு பாரிஜாத மலர் கேட்கிறதா என்று கோபத்துடன் சொல்லவே மனம் நொந்து போனாள் சத்யபாமா. எதுவும் பேசாமல் கண்ணனுடன் துவாரகைக்கு திரும்பிவிட்டாள் சத்யபாமா. ஆனால் அவளது மனக்கலக்கத்தை அறிந்து கொண்ட கண்ணன் கருடனை தேவலோகத்திற்கு அனுப்பினான். பாரிஜாத மரத்தையே பெயர்த்து எடுத்து வந்து சத்யபாமாவின் அந்த புறத்தின் வாசலில் நட்டார் கருடன். ஒரு மலருக்கு ஆசைப்பட்ட எனக்கு மரத்தையே என் கணவர் தந்து விட்டாரே என்று மனம் மகிழ்ந்தாள் சத்யபாமா. ஆயினும் பாரிஜாத மரத்தை கண்ணன் கொண்டு சென்றதால் கோபம் கொண்டான் இந்திரன். தனக்காக நரகாசுரனை வதைத்து அவன் கவர்ந்து சென்ற குடையையும் தோடுகளையும் கண்ணன் மீட்டான் என்ற நன்றி விசுவாசம் இல்லாமல் கண்ணனையே எதிர்த்து போர் புரிய வந்தான். அதனால் கண்ணனும் யாதவ சேனையை திரட்டி கொண்டு இந்திரனின் சேனையை எதிர்த்து போரிட்டான். அந்த சமயம் தனது வஜ்ராயுதத்தால் கண்ணனை தாக்க முற்பட்டான் இந்திரன். ஆனால் கண்ணனை தாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் உண்டான அடுத்த நொடியே அவனது வலக்கை அசைவற்று போனது. இதை பார்த்து அதிர்ந்து போன இந்திரன் தன் தவறை உணர்ந்தான். தன் சேனையை மீண்டும் அழைத்து கொண்டு தேவலோகம் சேர்ந்தான். ஆனாலும் அவனது வலக்கை அசைக்க இயலவில்லை. செயலிழந்த தன் கரம் மீண்டும் செயல் வடிவம் பெற என்ன வழி என்று பரமசிவனிடம் கேட்டான் இந்திரன். அப்போது அவர் சொன்னார், திருநாங்கூரில் 11 திருத்தலங்களில் திருமால் கோவில் கொண்டுள்ளார். அவற்றுள் திருக்காவலம்பாடி என்னும் திருத்தலத்துக்கு சென்று அங்கே கோபாலகிருஷ்ணன் என்ற திருநாமத்துடன் விளங்கும் திருமாலை வழிபட்டால் உன் செயல் இழந்த கை குணமாகும் என்று சொன்னார். பிறகு இந்திரனும் திருக்காவலம்பாடிக்கு வந்து திருமாலை வழிபட்டான். நீ எனது தம்பியாக, அதாவது உபேந்திரனாக பிறந்தவன்தானே என கருதி உன்னையே தாக்க முற்பட்டு விட்டேன். அதற்கான சரியான தண்டனையை பெற்றுவிட்டேன். நீ இந்திரர்களுக்கெல்லாம் இந்திரன், இந்திரர்களை காட்டிலும் மேம்பட்ட அதீந்திரன் என்று இப்போது உணர்ந்தேன். என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவனது பிரார்த்தனையை ஏற்ற கோபாலகிருஷ்ண பெருமாள் அவனது கரம் மீண்டும் செயல்படும்படி அருள் புரிந்தார். இதை திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில்
4ஆம் பத்தில் 6ஆம் திருமொழியில் 8வது பாசுரத்தில் பாடியிருக்கிறார். என்னென்று பார்க்கலாமா? ஏவிலங்கண்ணிக்காகி இமையவர் கோணை சேற்று காவலம் கடித்திறத்து கற்பகம் கொண்டு போந்தாய் பூவலம் பொழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்த நாங்கை காவலம் பாடி மேய கண்ணனே கலை கண்ணியே என்று பாடுகிறார். அதாவது இளம் நங்கையான சத்தியபாமாவுக்காக போரில் இந்திரனை தோற்கடித்து நந்தவனம் பாழ்பட பாரிஜாத மரத்தை துவாரகைக்கு எடுத்து சென்றவன். பூக்கள் செழித்த தோட்டங்கள் சூழப்பட்டதாய் இந்திரனால் உண்டாக்கப்பட்டதான் நாங்கூரில் காவலன் தன் பாடியில் எழுந்தருளி இருக்கும் கண்ணனே, நீயே என் துயர் துடைப்பவன் என்று பாடுகிறார். அதாவது தேவேந்திரன் தம்பியாக உபேந்திரனாக அவதரித்தாலும் உண்மையில் தேவேந்திரனுக்கும் மேம்பட்டவராக திருமால் விளங்குவதால் அதீந்திர என்று அழைக்கப்படுகிறார். அதி என்றால் மேம்பட்ட என்று பொருள். அதீந்திர என்றால் இந்திரனை காட்டிலும் மேம்பட்டவர் என்று பொருள். இந்த 159வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நாம் வாழ்வில் உயர்ந்த பதவிகளையும் பல பெருமைகளையும் அடையும்படி திருமால் அருள் புரிவார். அடுத்து திருநாமம் 160. ஓம் சங்கிரஹாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.